ஆஸ்துமா, வீசிங் இதுக்காகலாம் நீங்கள் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போது உங்களுக்கு முழுமையான பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே சொல்லப்படுற தவறுகள் எல்லாம் செய்யாமல் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒன், ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். எந்த ஒரு மருந்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அதோடைய பேக்கிங்கில் வெளியே போட்டிருப்பாங்க, ஷேக் வெல் பிஃபோர் யூஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மருந்து பொருட்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மருந்துகள் இருக்கும்போது அது சரியான ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருந்துகளுடைய அளவு சரியான வீரியத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஹேலர் யூஸ் பண்ணும்போது ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ரெண்டாவது, ரைட் எய்ம். இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய நாக்கு கடியிலையோ இல்லை வாயுடைய முன்னாடி பகுதியிலையோ வச்சு நீங்கள் இன்ஹேலர் அடிக்கும்போது அது உங்களுடைய வாயுடைய முற்பகுதியில் மட்டுமே அந்த மெடிசின் படுறதுனால உங்களுக்கு கரெக்டாக லங்ஸில் போய் சேராது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஹேலரை சரியான பொசிஷனில் வச்சு, அதாவது உங்களுடைய தொண்டை பகுதியை நோக்கி வச்சு கரெக்டாக பஃப் அடிக்கும்போது அதில் உள்ள மருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உள்ளே போய் சேரும். ஹேவ் லூஸ் லிப்ஸ். அதாவது உங்களுடைய லிப்ஸை சரியான அளவில் வச்சுருக்கணும். நீங்கள் இன்ஹேலர் மருந்தை உள்ளே உறிஞ்சும் போது அந்த மாதிரி வச்சுருக்கும் போது உறிஞ்சப்படக்கூடிய அந்த மருந்து பார்த்திங்கன்னா காற்றோடு சேர்ந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்து, பொதுவாக நீங்கள் இன்ஹேலர் பண்ணும்போது மூச்சை நல்லா உள்ளே இழுத்து அந்த மருந்துகளை உள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வேணும். அப்போ நீங்கள் உட்காந்து அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறதை விட நின்றுட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து விட முடியும். அதனால் அதிகமான அளவு மருந்தையும் நீங்கள் உள்ளே இழுத்துக்க முடியும். இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பஃப்ஸ் நம்ம அடிக்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு அதுலேயே சில டோசேஜ் மீட்டர்ஸ் இருக்கும். சில இதில் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சில நேரங்களில் மருந்து நீங்கள் இழுக்கிறீங்களா இல்லையாங்கிறதே தெரியாது. எம்டியான ஒரு இன்ஹேலரை நீங்கள் இன்ஹேல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஃப் அடிக்கிறதுக்கும் அடுத்த பஃப்புக்கு அடிக்கிறதுக்கும் இடையில் ஒரு நிமிஷமாவது நீங்கள் வெயிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா சரியான டோசேஜ் உங்களுக்கு போய் சேராமல் போகலாம். ஏன்னா மூச்சை நீங்கள் இழுத்து விட்டுட்டு அடுத்த டோஸ்க்கு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பஃப் அடிக்கும்போது முழுமையான ஒரு மருந்தும் உங்களுக்கு உள்ளே போய் சேரும். ப்ரைமிங் அப்படிங்கிறது மருந்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் காற்றில், அதாவது வெளியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மருந்தை அடித்து பார்க்கணும். மருந்து சரியாக வெளியே வருதா, எந்த அளவு ஃபோர்ஸில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. பொதுவாக புது மருந்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இதை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணலை அப்படின்னா திரும்ப பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கன்னா இந்த ப்ரைமிங் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இதனால் மருந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேணாம். ஒரு பஃப் இல்லை 2 பஃப் அதிகபட்சம் வீணாகும். ஆனால் இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் அடிக்கக்கூடிய டோஸில் சரியான அளவு மருந்து உள்ளே போய் சேர்றதுக்கு உதவி செய்யும். அடுத்து, பஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடி மூச்சை நல்லா இழுத்து வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஃப் அடிக்கணும். அப்போ தான் நீங்கள் அதிகமான அளவு காற்றோடு சேர்ந்து உங்களுடைய அந்த மருந்துகளையும் உள்ளே இழுத்து லங்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ரெகுலராக நீங்கள் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த இடையில கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துட்டு திரும்ப யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய அந்த அவுட்டர் லேயரில் உள்ள அந்த இன்ஹேலருடைய பாகங்களை எப்போவுமே க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண பழகுங்க. அதில் நிறைய டஸ்ட்டு படிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெப்ரீஸ், நிறைய கிருமிகள் படியும் போது அது இன்னும் மோசமாக்கலாம். ஏன்னா அதில் உள்ள மருந்துகள் நேரடியாக உங்களுடைய லங்ஸுக்கு போய் சேரக்கூடியது. அதனால் அது இன்னும் மேலும் உங்களுடைய சூழலை மோசமாக்கலாம். இன்ஹேலர் அடித்த உடனே நீங்கள் உங்கள் மூச்சை இழுத்து விடாமல் மூச்சை ஒரு 10 வினாடி ஹோல்டு பண்ணணும், அதாவது நிறுத்தணும். அந்த மாதிரி நிறுத்தும் போது அடிக்கப்பட்ட மருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லங்ஸில் போய் எல்லா பக்கமும் அழகாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பஃப் அடித்த பின்னாடி ஒரு 10 வினாடி மட்டும் மூச்சை இழுத்து பிடிச்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் சுவாசிக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு இன்ஹேலரையும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்தணும். ஒரு சில இன்ஹேலர்ஸ் ரெகுலராக நீங்கள் தினப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இன்ஹேலர் உங்களுக்கு தேவைக்கேற்ப பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதை உங்கள் டாக்டர்கிட்டையோ ஃபார்மசிஸ்ட்கிட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ண பழகுங்க. இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள். இந்த தவறுகளை சரி செஞ்சு இன்ஹேலர்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆஸ்துமா அட்டாக், மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஈஸியாக உங்களை மேனேஜ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.